வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பொரி அரிசி ட்ரை ஃப்ரூட் கொண்டு ஒரு சுவையான சத்தான ஒரு லட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். லட்டு தயாரிக்க இன்றைக்கி நான் 1 கப்பு அரிசி, 1/4 கப்பு வேர்க்கடலை, கொஞ்சமாக பாதாம், 3/4 கப் சீனி, கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பும் பாதாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்குள்ள நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் வசதியை பொறுத்து. நிறையா சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். அந்த பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் சூடாகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை அதில் தட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். பொரி அரிசியை நல்லா கிளறி விட்டு வறுத்து எடுத்துடுங்க. கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா கரியதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீஞ்சு போயிடுச்சுன்னா தீஞ்ச வாடை வரும், அது நல்லா இருக்காது. ஸ்லோவாக வச்சு நல்லா கிளறி விடுங்க. அரிசி நல்லா ஒரு போல் வறுபட்டதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு அகலமான தட்டில் தட்டி அதை ஆற வச்சிடலாம். அரிசி நல்லா ஆறட்டு. அப்புறமா நம்ம இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய்யை சேர்த்து நெய் சூடாகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து அதில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதையும் நம்ம சேர்த்து ஆற வச்சுக்கிடுவோம். ஆறுனதுக்கப்புறமா சீனி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை பொடியாக்கி எடுத்துக்கிடுவோம். மிக்சியில் பொடி ஆக்கினதை நம்ம ஒரு அரிப்பில் நல்லா அரித்து ஒரு காற்று போகாத டப்பாவில் சேமித்து வச்சுக்கிட்டோம்னா அது எத்தனை நாள் வேணாலும் அது பாட்டுக்கு இருக்கும். இதுதான் நமக்கு வேலை. நமக்கு லட்டு செய்யணும்னு தோணுச்சுல நம்ம அதை எடுத்து நம்ம லட்டு செஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ அதில் லட்டு தயாரிக்கலாம். லட்டு தயாரிக்க ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம பொடியாக்கி வச்சுருக்க மாவை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக பால் எடுத்துக்கிடுவோம். அந்த பாலை காய்ச்ச பால் அது ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப சேர்த்துக்கிடாதீங்க, சேர்த்தா அது இலகிரும். பாலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து தயாரிக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட கை வச்சு மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம அதில் சீனி சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸ் பண்ண நல்லா உருக்கி வரும். நல்லா கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப இலக்கமாயிடாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. இந்த மாதிரி உருந்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா அம்மிக்கு நீங்கள் உருட்டினீங்கன்னா அது நல்லா இறுகி லட்டு மாதிரி வந்துடும். நீங்கள் நல்லா இறுக்கி பிடிக்கணும். உங்களுக்கு லட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கிடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நறுக்கிய பாதாமை நெய்யில் வறுத்து இந்த மாவு கூட சேர்த்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டு ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்க அல்லது லீவு நாட்களில் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிக எளிய முறையில் செய்யக்கூடிய சத்தான பொரி அரிசி ட்ரை ஃப்ரூட் லட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.